அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தாம்பூல பையிலே இடம் பெற வேண்டிய பொருள்கள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன என்கின்ற தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த தாம்பூலப்பை கட்டாயம் நினைவு வரும். காரணம், இந்த மாதத்தில் அம்மனுக்குரிய வழிபாடுகள் நிறைய இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் தாம்பூலம் கொடுக்கணும், தாம்பூலப்பை கொடுக்கணும், குறைந்தபட்சம் குங்குமமாவது கொடுக்கணும் அப்படின்றது நம்ம காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்குரிய நாள். அந்த நாளிலே மகாலட்சுமி தாயார் யாருடைய ரூபத்தில் வேண்டுமானாலும் நம்ம வீட்டுக்குள்ளர வருவாங்க அப்படின்றது. உறவினர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கலாம், இல்லை சின்ன குழந்தை வடிவத்தில் பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா, இல்லை உறவு பெண்மணிகள், இந்த மாதிரி எந்த ஸ்வரூபத்தில் வேண்டுமானாலும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்றது உண்மை. அப்படி வருபவர்களுக்கு நம்ம வெறுங்கையோடு அனுப்பாமல் அந்த தாய்க்குரிய முக்கியமான 2 பொருள் மஞ்சள் குங்குமமாவது கொடுக்கணும். அப்போது அதை பெற்றுக்கொண்ட தாய் மகிழ்ச்சி அடைவாள். நமக்கு வேண்டிய பொன் பொருள் மற்றும் 16 செல்வங்களும் அளித்து நம்மை ஆசீர்வதிப்பாள். இந்த தாம்பூலம் அப்படின்றது நிறைய இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சுருங்கி போய் வீட்டுக்கு வர்ற பெண்மணிகளுக்கு குறைந்தபட்சம் குங்குமமாவது கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. குங்குமமாவது கொடுக்கணும் வர்றவங்களுக்கு. அந்த குங்குமம் கொடுக்கறதுனால பல நன்மைகள் இருக்குது. ஒன்று, நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். அந்த குங்குமம் கொடுக்கும்போது நம்மளும் நெத்தியில் இட்டுக்கிறோம், வர்றவங்களுக்கும் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். இன்னொன்று, வர்றவங்க அதை பெற்றுக்கொள்வதனால அவர்களுடைய பலன்கள் கூட இரட்டிப்பு பலன்களாக மாறி நமக்கு கிடைக்கும். இது சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் கிடையாது. குழந்தையாக இருந்தாலும், திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அனைவருக்கும் கொடுக்கணும். குங்குமம் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்குமே கொடுக்கணும். சரி, இந்த தாம்பூலத்தில் வெத்தலைப்பாக்கு அப்படின்றது முக்கிய இடம் பெறுது. இந்த வெத்தலைப்பாக்கு பூஜைகளில் கட்டாயம் இடம் பெறும். தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம்பூலம் இருக்கா, அப்போ தான் பூஜையே நடைபெறும். வெத்தலை பாக்கு இல்லைன்னு வைங்களேன், அங்கே பூஜையே நடக்காது. போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மகாபாரத புராண கதைகள்லேயே வந்திருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி அடைந்த பின்னாடி ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே வெத்தலை பாக்கு இல்லை, அதனால் ஹோமம் தடைப்பட்டது. அப்போது வெற்றிலையை தேடி நாக உலகிற்கு அர்ஜுனர் போனதாக கதை ஒன்று இருக்குது. அப்படி வெத்தலை எடுத்துகிட்டு வந்த பின்னாடி தான் மேற்கொண்டு புரோகிதர்கள் வழிபட்டார்கள் அப்படின்னு. ஏன் இந்த வெற்றிலைக்கு மட்டும் கிடையாது, வெற்றிலை பாக்கிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கணவன் மனைவி அடையாளமாக சொல்லப்படுது. ஒரு குடும்பம், ஒரு உலகமே இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பின்னாடி தான். அப்படி ஒன்றாக இணைத்து இந்த பூஜைகளில் மற்றும் நம்ம வீட்டில் வைக்கணும், இல்லை யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கணும். இன்னொன்று, இந்த வெற்றிலை சத்தியத்தின் அடையாளமாக கருதப்படுது. அம்மனுக்கு மிகவும் பிடித்த பொருளாகவும் கருதப்படுது. அதனால தான் சாக்தர்கள், சக்தி வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த வெற்றிலை பாக்கு இல்லாமல் வழிபட மாட்டார்கள். இதற்கு இந்த அன்னைக்கு இந்த வெற்றிலை பாக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வரி வரும். தாம்பூல பூரித்த முகி அப்படின்ற ஒரு வரி வரும் பாடல்ல. இது என்ன விளக்கம் தருதுன்னா, தாம்பூலத்தை தரித்த பூரிப்பு அடைந்த முகத்தை உடையவளே அப்படின்னு சொல்வதாக அர்த்தம். அப்போது அன்னை தாம்பூலம் தரிக்கின்றதுனால மகிழ்ச்சி அடைகின்றாள் அப்படின்றது இந்த பாடல் மூலமாக நாம் உணர முடியுது. இப்படி இந்த வெற்றிலை பாக்கு மற்றும்
இன்னும் சில பொருள்கள், இது குங்குமம் கொடுக்கறதுனால அன்னை மகிழ்கிறாள், அதெல்லாம் பாடல்களில் வருது. இந்த மாதிரி பொருள்கள் சேர்த்து தான் நம்ம தாம்பூலம் தயாரிக்கணும். இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பப்பவும் மற்றும் அனைத்து வெள்ளிக்கிழமைகள்லையும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா தாம்பூலப்பை கொடுக்கணும். நவராத்திரி நாள்கள்லையும் கொடுப்பாங்க. அதே போல் பூஜை முடிஞ்சு ஒரு பூஜையில் உட்காரோன்னு வைங்களேன், விஸ்தாரமாக ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் உட்காந்து அம்மனுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி நம்ம பூஜை செய்கிறோன்னா அதில் நைவேத்தியம் கட்டாயம் இடம்பெற செய்வோம். பழங்களாகவோ பாலாகவோ இல்லை ஏதாவது சமைத்து, பொங்கல் அந்த மாதிரி சமைத்து நைவேத்தியம் இடம்பெற செய்வோம். அந்த நைவேத்தியம் படைத்த பின்னாடி இந்த தாம்பூலத்தை, அதாவது வெற்றிலை பாக்கை நாம் அம்மனுக்கு படைக்கணும். அப்போ தான் ஒரு சக்தி வழிபாடு முழுமை பெறும். இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற இந்த வெற்றிலை பாக்கு கொண்ட தாம்பூல பையை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குன்னு சில பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொருள்கள் கொண்டு தான் நம்ம தாம்பூலப்பை தயாரிக்கணும். இந்த ஆடி மாதம் முழுவதும் நவராத்திரி நாள்களில், வெள்ளிக்கிழமைகளில், சாதாரண வெள்ளிக்கிழமை நாள்கள்லையும் தாம்பூலப்பை நம்ம வீட்டுக்கு வர்ற அதிதி தேவோ பவ அப்படிம்பாங்க. முன்பின் தெரியாத விருந்தினர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கட்டாயம் தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம்னா நம்ம வெத்தலை பாக்கை இங்கே குறிப்பிடுறோம். இந்த வெற்றிலை பாக்குடன் தாம்பூல பையை தயாரித்து கொடுத்தோன்னா இன்னும் சிறப்பு. அதுவும் இது போன்ற விசேஷ நாள்களில் தாம்பூல பை கொடுத்தோன்னா அன்னையின் முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதனால் தாம்பூல பையில் என்ன பொருள்கள் இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அந்த பட்டியல் கேளுங்க. மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, சீப்பு, கண்ணாடி, வளையல், வெற்றிலை பாக்கு, பூ, தேங்காய், பழம், ரவிக்கை துணி, மருதாணி, கண்மை, இதெல்லாம் சேர்த்து தான் தாம்பூல பையாக நம்ம தயாரிக்கணும். இதில் இத்தனை பொருளுமே நம்ம தாம்பூல பையில் போட்டு எல்லாருக்குமே வர்றவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளால் என்ன பொருள்கள் முடியுதோ அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக நம்ம கொடுக்குறது என்னென்னா வெற்றிலை பாக்கு கொடுப்போம், கண்ணாடி, சீப்பு, அப்புறம் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு அந்த தாம்பூல பையில் போட்டு கொடுக்கறது வழக்கம். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரவிக்கை துணி கொடுப்பாங்க. ஒரு சிலர் சேலையும் சேர்த்து ரவிக்கையும் சேர்த்து, ரவிக்கை துணியோடு தான், சேலை தனியாக கொடுக்கக்கூடாது, சேலையும் ரவிக்கை துணியும் சேர்த்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேங்காய், பூ, பழம், தட்சணை கட்டாயம் இடம்பெறணும். அது பார்த்துக்கோங்க. நீங்கள் தாம்பூல போய் கொடுத்தா கூட அதில் தட்சணை சும்மா ஒரு 11 ரூபா இல்லை 1 ரூபாயாவது போட்டு கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஒவ்வொரு தாத்பரியத்தையும் நமக்கு உணர்த்துது. வெற்றிலை பாக்கு என்பது சத்தியத்தின் ஸ்வரூபமாக இருக்குது. இன்னொன்று, அது ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறி கொள்ளும்போது பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். நீ எனக்கு உண்மையாக இரு, நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நட்புத்தன்மையை வளர்க்கும், உறவுத்தன்மையை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் வெற்றிலை பாக்கு கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி என்பது கணவருடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. அதனால் கண்ணாடி கொடுக்கணும். சீப்பு என்பது கணவருடைய ஆயுளை குறிக்கக்கூடியது. அடுத்தது மஞ்சள், குங்குமம், தாலி, இது எல்லாமே சுமங்கலிக்கு உரிய பொருள்கள். மருதாணி ஆரோக்கியத்திற்காகவும், கண்மை திருஷ்டிக்காகவும், பூ மகிழ்ச்சிக்காகவும், பழங்கள் கொடுப்பது அன்னதானத்தின் பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், தேங்காய் கொடுப்பதனால் நம் பாவங்கள் போகும், வளையல் கொடுப்பதனால் மன அமைதி ஏற்படும், ரவிக்கை துணி கொடுப்பதனால வஸ்திரதானம் கொடுப்பதற்கான பலன்கள் கிடைக்கும், தட்சிணை ரூபாயாக கொடுக்குறோம்ல 1 ரூபா 11 ரூபா, இது லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்குவதற்கு. இத்தனை தாத்பரியங்களை அடக்கியது தான் இந்த தாம்பூல பை. அதனால் நம்ம இதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு, அதுவும் இந்த ஆடி மாதத்தில் நவராத்திரி தினங்களில் வெள்ளிக்கிழமைகளில் தாம்பூல பை கொடுக்கணும். குறைந்தபட்சம் மஞ்சள் குங்குமமாவது கொடுக்கணும். பொருள்கள் கொண்ட தாம்பூல பை நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. அது வாங்கி கொஞ்சம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி சுமங்கலி பொருள்கள் தேவை தாலியோடன்னா இதுவும் கிடைக்கும். நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குதுன்றதுக்காக நான் சொல்ல, இது அற்புதமான தகவல், எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கி கொடுக்கலாம், கொடுங்க. சிலர் இதில் கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்டிருந்தீங்க.
வரலட்சுமி நோன்பெல்லாம் வெள்ளிக்கிழமையாக வருது. இன்னொன்று, வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அதில் தட்சணை வச்சு கொடுக்கும்போது செவ்வாய் வெள்ளி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அதை பின்பற்றவா? செவ்வாய் வெள்ளி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை பின்பற்றவா? தட்சணை வச்சு கொடுக்கறதுனால லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை பின்பற்றுவதா? எதை பின்பற்றுவது? வெள்ளிக்கிழமையும் அதுவுமா பணம் எங்கள் கையிலிருந்து எங்கள் வீட்டிலிருந்து கொடுக்கறது அவ்வளவு சிறப்பு இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாம்பூலப்பை நம்ம பல பொருள்களோடு சேர்த்து தட்சணை கொடுக்கறதுனால நமக்கு எந்த ஒரு பாவமும் வந்துடாது. லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்ன்றது உறுதி. அதனால் நம்ம இந்த தாம்பூல பையாக கொடுக்கும் பொழுது தட்சணை கொடுத்தோம்னா நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். பணம் நிறைய வந்து சேரும். அதனால் நம்ம பணம் வீட்டிலிருந்து போயிடும்ன்றது மறந்துடுங்க. ஏன்னா எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் மகாலட்சுமி தாயாருக்கு போய் சேருது இல்லையா? அப்போ அந்த தாய் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாள். அதை நம்புங்க. அதனால் வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாது இது போன்ற ஒரு கருத்தை தவிர்த்து விடலாம். இது பார்த்திங்கன்னா நான் சில பூஜைகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பேன். மற்ற சாதாரண நாள்களில் சிலர் தான் கொடுக்கக்கூடாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் போய் கைரேகையை காமிக்கும்போது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, உங்கள் கையால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கட்டாயம் பணம் யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படிம்பாங்க. இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் இது சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க தான் தவிர்ப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்டவர்கள் கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தட்சணை கொடுக்கலாம். அதனால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். அதாவது முக்கியமான நாள்களில் நம்ம செய்கிறோம். எல்லா வெள்ளிக்கிழமையுமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? எல்லா வெள்ளிக்கிழமையில் குறைந்தபட்சம் நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும், இல்லை குங்குமம் கொடுத்தாலே போதுமானது. ஆனால் இந்த ஆடி மாதங்கள் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு, அப்புறம் இந்த நவராத்திரி நாள்களில் இப்படி செய்கிறது நல்லது. இதில் நவராத்திரி நாள்களில் ரூபாயாக கொடுக்குறாங்களோ இல்லையோ, கட்டாயம் ஒரு ப்ளவுஸ் பிட்டு கொடுப்பாங்க. அதற்கு இணையாக வஸ்திரதானம் சிறந்தது இல்லையா? அதனால் அதை செய்வாங்க. பழம் கட்டாயம் வச்சு கொடுப்பாங்க, அன்னதானத்திற்கு இணையாக சொல்லப்பட்டதுனால. அதனால் நவராத்திரி நாள்களில் நீங்கள் தட்சணை கொடுக்கலன்னா கூட இந்த வரலட்சுமி நோன்பு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த தட்சணை வச்சு கொடுக்கலாம். நல்லது தான். சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் பார்வையாளர்களுக்கு இது திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிகிட்ருக்கேன். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தொட்டு விடுங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லிங்க்குள்ளே போயிடுவீங்க, எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வரோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டு இருக்குது. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. எங்களுடைய விஹா ஷாப்க்கான செய்திகள் சொல்லும்போது, அதாவது விஹா கடைக்கான செய்திகள் சொல்லும்போது இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் வாங்கிட்டு வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில போலிகள் உருவாகிக்கிட்டு இருக்குது. அந்த போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கினோம்னா எங்களுடைய விஹா ஷாப்புக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய கடைக்கு, ஒரே ஒரு கடை தான், அதுக்கு வாங்கன்னு. எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி விஹா என்ற பெயர் தாங்கி கொண்டு இருந்ததுன்னா அது போலியானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, பொருள்கள் வாங்கிட்டு அது சிறப்பாக இல்லைன்னு வைங்களேன், என்னை திட்டுவீங்க, இன்னொன்று நீங்கள் ஏமாந்துருவீங்க. அதுக்காக தான். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் பதிவுகளாக நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.